இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை முறையில் இந்த சர்க்கரை நோய் என்பது மக்கள் ரொம்ப பாதிப்புக்குள்ளாயிட்டிருக்கு. நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற சர்க்கரை வந்து நம்மளுக்கு வந்து சக்தியாக கொடுக்குது. இந்த சுகர் டெஸ்ட்டெல்லாம் யாருக்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க, டயபெட்டிக் பேஷண்ட், அதாவது டயபெட்டிக் நோன் தெரிஞ்சவங்க வந்து பண்ணுறாங்க. 40 வயசுக்கு மேலே கம்பல்சரி அவங்க பண்ணணும். அது இல்லாமல் ஒரு உடல் வந்து பருமனாக ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க அவங்க பண்ணுறது நல்லது. இந்த டெஸ்ட்டை பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உடற்பயிற்சி இல்லாமல் சில பேர்லாம் வேலை செய்யணுன்ட்டு 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிறவங்க, இவங்களாம் மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த சுகர் டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த டயபெட்டிக் சுகர் ஹையாக இருந்ததுன்னா என்னென்ன பாதிப்புகள் நம்ம உடம்புல வரும் பார்த்திங்கன்னா, இதய பிரச்சனைகள், கண் பிரச்சனைகள், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சிறுநீரக பிரச்சனை, இந்த மாதிரிலாம் வரும். சுகர் கம்மியாக இருந்தால் கூட பிரச்சனை வருமா? ஆமாம், கண்டிப்பாக வருங்க. அவங்க சுகர் லெவல் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு மயக்கம் வரும், வேர்வை வரும், ஒரு படபடப்பு, குழப்பங்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். சரி, என்னென்ன டெஸ்ட்டெல்லாம் நமக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லேபில் போய் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் பிளட் சுகர்னு சொல்லுவாங்க. ஒரு 8லேருந்து ஒரு 10 மணி நேரம் வந்து நம்ம எதுவும் சாப்பிடாமல் போயிட்டு வெறும் வயிற்றில் நம்ம பிளட் சுகரை கொடுக்கலாம். அப்போ போகும்போது அந்த பிளட் சுகர் ரிப்போர்ட் வரும்போது அந்த நார்மல் ரேஞ்ச் என்ன இருக்குன்னா 70 to 99 வரைக்கும் இருந்ததுன்னா நார்மல். 99லேருந்து 124 வரைக்கும் இருந்ததுன்னா இம்பார்ட் குளுக்கோஸ் சொல்லுவாங்க. அதாவது சர்க்கரை நோய் வருவதற்கான அறிகுறிகள் சொல்லுவாங்க. 125க்கு மேலே போச்சுன்னா கம்பல்சரி அவங்க டயபெட்டிக்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் போஸ்ட் பாண்டில் பிளட் சுகர்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்டதுலேருந்து 2 மணி நேரம் கழிச்சு பிளட் சுகர் கொடுக்கணும். இது நார்மல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 70 to 140 வரைக்கும் நார்மல் ரேஞ்சு. 141 to 199 வரைக்கும் இம்பார்ட் குளுக்கோஸ். 200க்கு மேலே போச்சுன்னா கம்பல்சரி டயபெட்டிக்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரேண்டம் பிளட் சுகர்னு சொல்லுவாங்க. அதாவது ரேண்டமாக எனி டைம் நம்ம கொடுக்கலாம் அந்த சுகர் டெஸ்ட். அதுக்கான நார்மல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 160 வரைக்கும் இருக்கலாம். இதுக்கப்புறம் முக்கியமான டெஸ்ட் பார்த்தீங்கன்னா HbA1c சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட சுகர் லெவல் வந்து 2 to 3 மந்த்தில் எவ்வளோ வந்து நமக்கு ஆவரேஜ் இருக்குது அப்படின்னு பார்க்குறது. இந்த ஆவரேஜ் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து 5.7க்குள்ளே இருந்ததுன்னா அவங்க வந்து டயபெட்டிக் கிடையாது. 5.7லேருந்து 6.4 இருந்ததுன்னா அவங்களுக்கு டயபெட்டிக் வர்றதுக்கான அறிகுறிகள் இருக்குதுன்னு அர்த்தம். 6.5க்கு மேலே போச்சுன்னா கம்பல்சரி இவங்க டயபெட்டிக்னு அர்த்தம். அதனால் நீங்கள் வந்து ஒரு சரியான உடற்பயிற்சி, சரியான உணவுகள் இருந்து இது மாதிரி நம்ம வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டிங்கன்னா டயபெட்டிக் வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். இப்படி டயபெட்டிக் வந்தீங்கன்னா ஒரு நல்ல மருத்துவரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான மெசேஜ்லாம், உங்களுக்கு லேபரட்டரி டெஸ்டிங்கை பற்றி மெசேஜ்லாம் உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.